ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமது அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றிட்டு வந்தாலே போதும். மருந்து மாத்திரைகளோட உதவி இல்லாமலேயே நம்மளால் சர்க்கரை நோயோட அளவை ஈஸியாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதாவது சர்க்கரை நோயோட ஆரம்ப அறிகுறி. இப்போ தான் சர்க்கரை நோய் வருதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு மாத்திரை எடுத்துக்காதீங்க. இயற்கையான முறையில் சர்க்கரை நோயை ஆரம்பத்திலேயே நாம் வரவிடாமல் தடுத்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் நாள் இரவே 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா அலசிடுங்க. வெந்தயத்தை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சுருங்க. மூடி போட்டுருங்க, மறந்துடாதீங்க. மூடி ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். இரவு முழுதும் வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள். அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாவக்காய், இது கிட்டத்தட்ட 10 கிராம். அளவு கூடலாம் எடுத்துக்காதீங்க, கரெக்டாக 10 கிராம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 கிராம் முள்ளங்கி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி. இதையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 கிராம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 3ஐயும் ஒன்று சேர்த்து நல்லா தேங்காய் துருவுறல் மாதிரி கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் முள்ளங்கி, நெல்லிக்காய், பாவக்காய் இது 3ம் போட்டிருக்கோம். இப்போ வெந்தயம் ஊற வச்சுருக்கோம்ல தண்ணி, அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அந்த வெந்தயம் இருக்குல்ல, அதையும் அப்படியே நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிருங்க. தண்ணி நாம் ஊற வச்சா அந்த வெந்தய தண்ணியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அரைச்சிருங்க. நைஸாக அரைங்க, அப்போ தான் குடிக்க வசதியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட நீங்கள் வேணும்னா மோர் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சாதாரண தண்ணீரே கூட கலந்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கங்க. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்மளாட்டி குடிக்க முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு டம்ளரில் அப்படியே ஊற்றி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா போதும். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிங்க. குடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இது எப்படின்னா சர்க்கரை நோயோட துவக்க நிலை, அதாவது ஆரம்பத்தில் இப்போ தான் சர்க்கரை நோயோட அறிகுறி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு மாத்திரை எடுத்துக்காதீங்க. உடனே இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஜூஸை தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில், அதாவது உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதாவது சர்க்கரை நோயோட ஆரம்ப நிலையில் மாத்திரை எதுவும் எடுத்துக்காமல் இதை நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக இந்த சிகிச்சை நல்ல பலன் அளிக்கும். நான் 4-5 பேருக்கு சொல்லி அவங்களுக்கு இப்போ சுத்தமாக இல்லைன்னதுக்கப்புறம் தான் இதை நான் வீடியோவாக போடுறேன். இதை தாராளமாக யார் வேணால் செய்யலாம், எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி சுகர் இல்லாதவங்களும் இதை வாரத்துக்கு 2 தடவை குடிக்கலாம். குடிக்கும்போது உங்களுக்கு சர்க்கரை நோய் வராது. அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நிச்சயமாக மாத்திரையிலேருந்து விடுபடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், தேன்காய் சாப்பிடுங்க, அது சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். அதாவது டெய்லி சர்க்கரை நோய் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தேன்காயை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், சர்க்கரை நோய் சுத்தமாக இருக்காது, சரியாயிரும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு முள்ளங்கி ஜூஸ் இதெல்லாம் சொன்னது துவக்க நிலையில் உள்ளவங்களுக்கு. இந்த தேன்காய் டெய்லி மாத்திரை போடுறதுக்கு பதிலாக இதை சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிட்றதுனா நல்லா நைஸாக அப்படியே நசுக்கி அதுக்கப்புறமா வாயில் போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டிங்கன்னா போதும். சர்க்கரை நோய் சுத்தமாக போயிடும், கட்டுக்குள்ளும் வந்துடும். சர்க்கரை நோய் எப்படி வந்தாலும் நம்மளோட மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்க்கரை நோயோட அளவு அதிகமாகிடும்.
அதனால் முடிஞ்ச அளவு மன அழுத்தம், பதட்டம், கோபம் இதெல்லாம் இல்லாமல் டெய்லி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.